Okay students, next பார்த்தீங்கன்னா exercise 11.4ல second sum 2 balls are drawn in successive without replacement from an O-run containing 4 red balls and 3 black balls. Okay va? Let x be the possible outcome, draw red ball, find the probability, mass function and mean for x அப்படிங்கிறாங்க. இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க, மீன் ஃபார் எக்ஸோட அதாவது மீன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, 2 balls ஆர் ட்ரான் இன் சக்ஸஸின் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் வித் ரீப்ளேஸ்மெண்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா 11th படிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ ஒரு பால் எடுக்கிறோம், அந்த பாலை எடுத்துகிட்டு அதை தனியாக வச்சுட்டு திரும்ப இன்னொரு பால் எடுக்கணும். அதுதான் வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம், அப்படி எடுக்கிற பாலை திரும்பவும் வச்சுட்டு எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து அது வித் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போங்க நான் என்ன வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னாவே நம்ம என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போட்டாகணும்னா என்சிஆர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போட்டாகணும். ஓகேவா? இப்போ வந்து 10 பால் இருக்குது, அதில் நான் 2 பால் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 2 பாலையும் தனியாக வச்சுட்டு திரும்ப 2 பால் எடுக்கும்போது அங்கே எத்தனை பால் தான் இருக்கும், நமக்கு 8 பால் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதை நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாகணும்னா என்சிஆர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போட்டாகணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு ஊரனில் எத்தனை 4 ரெட் பால் அண்டு 3 பிளாக் பால் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ ரெட் பால், அடுத்தது பிளாக், டோட்டலாக எத்தனை பால் அப்படிங்கிறத எழுதிக்காங்க. அப்போ 4 ரெட் பால் 3 பிளாக் பால், டோட்டலி 7 பால் இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் எக்ஸ் பி possible outcome drawing the red ball. So let x denotes the drawing red ball. எக்ஸுங்கிறது எதை நமக்கு டினோட் பண்ணுதுன்னா ரெட் பால் எடுக்கிறதுக்கு உண்டது தான் எக்ஸுங்கிறது. அப்போ நம்ம எத்தனை ரெட் பால் எடுக்கிறாங்க, எத்தனை பால் எடுக்கிறாங்க, 2 பால் எடுக்கிறாங்க. அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. சம்பளங்க கொடுத்துருக்காங்க, எத்தனை பால் எடுக்கிறாங்க, 2 balls எடுக்கிறாங்க. அப்போ 2 balls எடுக்கும் பொழுது ரெண்டுமே வந்து என்ன பாலாக வரலாம், பிளாக் பாலாக வரலாம். அப்புறம் ஒரு ரெட் பால் வரலாம், ஒரு பிளாக் பால் வரலாம், அல்லது ரெண்டுமே ரெட் பால் வரலாம். இதுதான் வந்து நமக்கு ஒன்றான அவுட்கம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும் பாருங்க. அப்போ 0ன்னு என்ன அர்த்தம், நமக்கு ரெட் பாலே வரக்கூடாது. அப்போ ரெட் பாலே வரக்கூடாதுன்னா 4 பால் இருக்குது, அதுலேருந்து 4C0 ஓகேவா இன்ட்டு அப்புறம் 3C2 டிவைடட் பை டோட்டலாக எத்தனை பால், 7 பால்லேருந்து எத்தனை எடுக்கிறோம், 2 பால் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள். 4 ரெட் பால் இருக்குது, 4 ரெட் பால்லேருந்து இங்கே ரெட் பாலே வரக்கூடாது. ஓகேவா? அப்போ 4 ரெட் பால்லேருந்து எந்த ரெட் பாலும் வரல. அப்போ மீதி என்னவா இருந்திருக்கும், ரெட் பால் வரலனா 2 பால் என்னவா தான் இருந்திருக்கும், பிளாக்காக தான் இருந்திருக்கும். அப்போ 3 பால்லேருந்து 2 பால் வந்துருச்சு. அப்போ டிவைடட் பை டோட்டலாக எத்தனை பால் இருக்குது, 7 இருக்குது, அதுலேருந்து எத்தனை பால் எடுத்திருக்கும், 2 பால் எடுத்திருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 C0 வந்துச்சுனாவே 1 தான். இங்கே பார்த்தீங்கன்னா 3 × 2 பை 2 × 1 டிவைடட் பை இதை எப்படி எழுதலாம், 7 × 6 பை 2 × 1ன்னு எழுதலாம். இதையும் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ், இதையும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் நமக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது, டினாமினேட்டரில் வந்து என்ன இருக்குது, 21 இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 1/7. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுங்க. அப்போ 4 பால்லேருந்து ஒரு நமக்கு ரெட் பால் வந்துருச்சுன்னா அப்போ 3 பால்லேருந்து ஒரு பிளாக் பால் வந்துடும் டிவைடட் பை 7C2. அப்போ 4C1னா 4, 3C1னா 3, இதை போட்டு தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இதை போட்டால் எவ்வளோ வரும், நமக்கு 21 வருது. ஓகேவா? இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி போடலாம். இதையும் கேன்சல் பண்ண எத்தனை டைமு,
7 டைம். அப்போ 4/7. அடுத்தது P of capital X is equal to 2. அப்போ ரெண்டுமே ரெட் பால் வந்துடணும். அப்போ 3C0 divided by 7C2. அதாவது 4 பால்லேருந்து 2 நம்ம எடுக்கிற 2 பாலுமே ரெட் பாலாக வந்துடும். மீதி வந்து பிளாக் பால் வராது. ஸோ 7C2. அப்போ இங்கே போட்டிங்கன்னா என்ன போடலாம்? 4 × 3/2 × 1 × 1 divided by இங்கே வந்து 21 வரும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் நமக்கு? 2 டைம்ஸா? இப்போ இதை கூட எப்படி எழுதலாம்? 2 × 3/21 வரும். இதுவும் கேன்சல் பண்ணால் 7 டைம். அப்போ 2/7. அப்போ therefore the probability mass function table போட்டுக்காங்க. probability mass function table என்ன? இங்கே வந்து x, ஓகேவா? இங்கே வந்து P of x is equal to small x 0 1 2 1/7. ஓகேவா? இந்த இடத்துல கூட நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்னா இப்படி போட்டுக்காங்க, இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். f of xன்னு போட்டுக்காங்க. ஆனால் ரெண்டும் ஈக்குவல் தான், இங்கே சொல்லிட்டோம். அப்போ 1/7, அடுத்தது 4/7, அப்புறம் 2/7. ஓகேவா? ஸோ இதான் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டேபிள் போட்டாச்சு. அடுத்து மீன் கேட்குறாங்க, அதனால் இது ஒன்றும் சேர்த்து போட்டுக்காங்க. இது x × f of x இதுலேயே போட்டு காமிச்சிருங்க. இது 0, இது 4/7, இங்கேயும் 4/7. அப்போ மீன், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்? மீன் பார்த்தீங்கன்னா E of x summation x × f of x. அப்போ இதை ஆட் பண்ணுங்க. 4/7 + 4/7. அப்போ 7 LCM எடுத்தால் 4 + 4, அப்போது 8/7. அப்போ மீன் E of x is equal to 8/7. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மீன் கேட்குறாங்க, மீன் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வேரியன்ஸ் அவங்க கேட்கல, ஸோ அதனால் அதை நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் தேர்ட் சம் பாருங்கள். இஃப் mu and sigma square are mean and variance of discrete random variable x and E of x + 3 is equal to 10 and E of x + 3 whole square is equal to 116, find mu and sigma square அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மியூ அண்டு சிக்மாங்கிறது மீன் அண்டு வேரியன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கிவன் E of x + 3 is equal to 10ன்னா நான் இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுகிறேன். E of என்ன சொல்லலாம்? ax + b is equal to E of, அதாவது a வெளியே எடுத்துருங்க, a × E of x + bன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மு, அடிக்கடி 3 மார்க்கில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நான் இதை எப்படி எழுதலைன்னா E of x + 3 equal to 10. அப்போது இந்த 3 அந்தாண்ட போனால் E of x is equal to 10 - 3, E of x is equal to 7. அப்போ மீன் E of x equal to mu is equal to 7. ஏன்னா சம்மளை வந்து மீனை வந்து மியூங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம mu is equal to 7 எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? given E of x + 3 whole square is equal to 116ங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது a + b whole square ஃபார்முலா போட்டுக்காங்க. a² + 2 × x × 3 + 3² equal to 116. E of x² + 2 × 3 6x + 9 is equal to 116. அந்த E உள்ளே கொண்டு போனீங்கன்னா E of x² + 6 × E of x + 9 is equal to 116. E of x² + 6 ×
E of x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோங்க பாருங்க 7 கண்டுபிடிச்சிருக்கோம் plus 9 is equal to 116 அப்போ E of x square ஓகேவா plus 42 plus 9 is equal to 116 E of x square plus 51 42 plus 9 51 is equal to 116 E of x square is equal to 116 minus 51 அப்போ 116லேருந்து ஒரு 51 மைனஸ் பண்ணால் 5 அதே மாதிரி 6 அப்போ E of x square is equal to 65 ஓகேவா இப்போ நமக்கு என்ன வேணும் வேரியன்ஸ் வேணும் ஓகேவா ஸோ அப்போ வேரியன்ஸ் தான் நமக்கு வேணும் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வேணும்னா E of x square minus E of x whole square அப்போ பார்த்தீங்கன்னா 65 minus 7 square 65 minus 49 65லேருந்து ஒரு 49 செப்பரேட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அப்போ எவ்வளோ வரும் பாருங்க 6 16 அப்போது வேரியன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 இதுதான் வேரியன்ஸோட வேல்யூ ஸோ மியூவோட வேல்யூ 7 வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 ஓகேவா அவ்வளோதான் ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு அடிக்கடி இது வந்து 3 மார்க்கில் கேட்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம்மு 4 fair coins are tossing once find the probability mass function அப்புறம் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அக்வயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம இந்த சம்மு பார்த்தீங்கன்னா நார்மலாக போட்டால் ரொம்ப பெரிய சம்மாக வரும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி போட போகிறோம் ஏன்னா நம்ம பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனை படிக்கல அடுத்த எக்ஸசைஸில் தான் படிக்க போகிறோம் ஸோ இங்கே நம்ம அந்த சம்மை நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம டோட்டலாக இந்த யூனிட்டில் நம்ம வந்து எங்கேனாலும் போடலாம் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸோ அதனால் நான் முதல்ல அந்த யூஸிங் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி இந்த சம்மை போட போகிறேன் ஓகேவா ஸோ அப்போ லெட்டு எக்ஸ் டினோட் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்படிங்கிறாங்க அப்போது இங்கே நம்பர் ஆஃப் எத்தனை காயின் 4 காயின்ங்கிறாங்க அப்போ n is equal to 4 அதே மாதிரி இந்த பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா PQன்னு சொல்லுவோம் Pங்கிறது வந்து சக்ஸஸ் Qங்கிறது ஃபெயிலியர்ஸ் இப்போ ஒரு காயினை எடுத்து நான் டாஸ் பண்ணும்பொழுது ஹெட் வரதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும் 1/2 ஸோ அந்த ஒரு காயினை வச்சு தான் நம்ம போடணும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு ஹெட் வந்துச்சுன்னா 1/2 அதே மாதிரி Q ஃபெயிலியர்னால் எது வரணும் டெய்ல் வரணும் அப்போ 1/2 ஸோ இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சம்மு போட்டலாம் அடுத்து தெரியலனாலும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போடும்போது உனக்கு தெரியும் அதாவது ஒரு காயினை எடுத்துக்கணும் இங்கே 4 காயின் இருக்குது பட் நான் வந்து ஒரு காயினை தான் எடுத்து போடுறோம் ஒரு காயினை எடுத்தால் அதனுடைய டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ வரும் ஹெட்டு டெய்ல் 2 ஓகேவா அதில் ஹெட்டு உள்ள வரதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன 1 அதுதான் சக்ஸஸ் Qங்கிறது ஃபெயிலியர் Qங்கிறது என்ன டெய்ல் வரதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி என்ன தான் 1/2 தான் ஓகேவா ஸோ இப்போ இங்கே வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு P of x is equal to small x ஃபார்முலா என்னென்னா NCX P power x Q power n minus x அப்படிங்கிறது தான் ஃபார்முலா அப்போ P of capital X is equal to small x என்னங்கிறது 4 Cங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அப்படியே வச்சுக்கலாம் எக்ஸுங்கிறது தெரியுது அப்படியே வச்சுக்கலாம் Pங்கிறது நமக்கு தெரியும் Pங்கிறது எவ்வளோ 1/2ன்னு போட்டிருக்கேன் 1/2 எக்ஸ் தெரியாது அப்படியே வச்சுக்காங்க அடுத்தது 1/2 4 மைனஸ் எக்ஸ் ரெண்டுமே பேஸ் சேமாக இருந்தால் பவர் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் 4cx அப்புறம் 1/2 ஹோல் பவர் எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் 4cx 1/2 ஹோல் பவர் 4 இதுதான் வந்து P of x is equal to ஓகேவா என்னது ஸ்மால் எக்ஸ்
இப்போ let x denoted the number of headsங்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் ஹெட்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம்? x is equal to 4 காயின் டாஸ் பண்ணுறோமா, 4லையுமே ஹெட் வராமல் போகலாம், அல்லது ஒரு காயினில் ஹெட் வரலாம், அல்லது 2 காயினில் ஹெட் வரலாம், அல்லது 3ல் ஹெட் வரலாம், 4லையும் ஹெட் வரலாம். அப்போ x is equal to என்னன்னு சொல்லலாம்? 0 1 2 3 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ முதல்ல p of x is equal to 0ன்னு போடுங்க. இங்கே இதில் எக்ஸுங்கிற இடத்துல போடுங்க 4c 0. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/16 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 4c0னா 1 இன்ட்டு 1/16, அப்போ 1/16. p of x is equal to 1ன்னு கொடுங்க. 4c1 இது அதே தான் 1/16 தான். is equal to 4 into 1/16, அப்போ 4/16. p of x is equal to 2. 4c2 1/16. 4c2னா எப்படி எழுதலாம்? 4 into 3 2 into 1 1/16. இது கேன்சல் பண்ணால் 2 into 3 6 6/16. p of x is equal to 3. 4c3 1/16. 4 into 3 into 2 3 into 2 into 1 into 1/16. 2 2 3 3 cancel ஆயிரும். அப்போ 4/16. அடுத்தது p of capital X is equal to 4. ஏன்னா இங்கே 4 வரையிலும் போட்டிருக்கோம், இப்போ 4 வரையிலும் அப்ளை பண்ணும். 4c4 1/16. 4c4ன்னு என்ன வரும்? 1 தான் வரும். 1/16, அப்போ 1/16. அப்போ நமக்கு therefore the probability mass function இதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி போடுவோம்? எக்ஸு பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். எக்ஸ் 0 1 2 3 4. அப்போ 0 வரல, 1 தான். 0 வருது, 0 வருது. 0 1 2 3 4. அப்போ 0னா என்ன வருதுங்க பாருங்க? 1/16. ஓகேவா? 4ன்னு என்ன வருது பாருங்க? 4/16. ஓகேவா? 6/16 4/16 1/16. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போட்டது தப்பா ரைட்டானு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட டோட்டல் ஆன்சர் 1 வரணும். இப்போ நியூமரேட்டில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. 16 வரும். 16/16 1ன்னு வந்துடும். என்ன வருது பாருங்க? 10, அப்புறம் பாருங்க 14 15 16 16/16 1ன்னு வந்துருச்சு. இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மீன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவாங்க? என்பின்னு சொல்லுவாங்க. என்னங்கிறது 4ன்னு பார்த்தோம், பிங்கிறது வந்து 1/2ன்னு பார்த்தோம். கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ மீன் 2. அடுத்து வேரியன்ஸ், இதுக்கு அதே ஃபார்முலா தான். என்பிக்யூம்பாங்க வேரியன்ஸ்னா. அப்போ n 4, அப்போ p 1/2 q 1/2. அப்போ இதுவும் கேன்சல் பண்ணினா எத்தனை டைம் ஆயிரும்? ஒரு டைம் தான் வரும். ஸோ அப்போ என்ன வந்துருச்சு? நமக்கு ஆன்சர் 1ன்னு வந்துருச்சு. அப்போ வேரியன்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ மீன் வந்து 2, வேரியன்ஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லி சிம்பிளாக போட்டுட்டோம், அவ்வளோதான். ஓகேவா? இல்லைனா இது எடுத்து நம்ம இது பண்ணி போடணும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ மீன் அப்படின்னா வந்து பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்பின்னு சொல்லுவோம். அப்போ என்னோட வேல்யூ நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், 4 காயின் 4. பிங்கிறது வந்து 1/2ன்னு போட்டிருந்தோம். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் 2. வேரியன்ஸ்னால் என்பிக்யூன்னு சொல்லுவோம். அப்போ n × 1/2 × 1/2
கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 1ன்னு வருது. இதுதான் சிம்பிளாக போட்டுட்டோம். இதுவே நம்ம வேறு மாதிரி மெத்தடில் போட்டால் ரொம்ப பெருசாக வரும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம எவ்வளோ சிம்பிளாக போட்டு மார்க் எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், 5th செம்மு. A commuter train arrives punctuality at a station every half hours. Each morning, a student leaves his house to train station. Let X denoted the amount of time in minutes that the students wait for the train from the time he reached the train station. It is known that the PDF X is f of x is equal to 1 by 30, 0 less than x less than 30, 0 elsewhere. Obtain the interpret the expected value of the random variable x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கம்யூட்டர் ட்ரெயின் அரைவ். கம்யூட்டர் ட்ரெயின்னா என்னென்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின். நம்ம வந்து ட்ரெயின் பேசஞ்சர் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, டெய்லி அவங்க போகக்கூடிய அந்த ட்ரெயினுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கம்யூட்டர் ட்ரெயின். அந்த ட்ரெயின் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ½ அன் ஹவருக்கு ஒரு டைம் வந்துடுது. அந்த ஸ்டேஷனுக்கு ½ அன் ஹவருக்கு ஒரு டைம் வந்துடுது. பட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்டேஷனுக்கு போகிறான். ஓகேவா? ஸோ அப்போ அவன் போய் நின்றுட்டு இருக்கிறான். அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவன் ஏற வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் வெயிட்டிங் டைம், அந்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ நேரம் அவன் வெயிட் பண்ணி அந்த ட்ரெயினை ஏறணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே சொல்யூஷன், let x denote the amount of time in minute. அதானே கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் டைம் இன் மினிட்ல தானே கொடுத்துருக்காங்க. ஆமாம். இப்போ என்ன சொல்லலாம், நமக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான் இ ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு வேணும். ஓகேவா? மீன் தான் நமக்கு வேணும், இ ஆஃப் எக்ஸ் தான் வேணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இப்படி கொடுத்தாவே அது வந்து என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். பட் இங்கே லிமிட் வந்து என்ன இருக்குது, 0 to 30. எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 1 by 30 இன்ட்டு டிஎக்ஸ். இந்த 1 by 30 வெளியில் எடுத்துருங்க. இன்டகரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் மட்டும் இருக்குது, 0 to 30. அப்போ 1 by 30 வெளியில் வச்சுக்கிட்டு இதை இன்டகிரேட் பண்ணினா எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 0 to 30. இந்த 2 வெளியில் எடுத்துருங்க. 1 by 30 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 0 to 30. அப்போ 1 by 16 வந்துடும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 30 ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர். 1 by 60, 30 ஸ்கொயர்னா 900. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. அப்படியே 60 அப்ளை கேன்சல் பண்ணால் 1 டைம். ரிமைனிங் என்ன இருக்குது, 3னா 30னா 5 டைம். அப்போ எவ்வளோ இருக்குது, 5. அப்போ இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ தேர் ஃபோர் தி accepted, அதான கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன டைம் கேட்குறாங்க, எக்ஸ்பெக்டட் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் வெயிட்டிங் டைம் is equal to 15 minutes. ஸோ அவன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா 15 மினிட்ஸ். அவன் வீட்டிலேருந்து போய் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கணும், 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெயின் வரும், அவன் ஏறி போக முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மு தான். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸசைஸில் 6th செம்மு. The time to failures in 1000 of hours of an electrical equipments used in manufacturer computer has the
density function f of x is equal to 3 e power minus 3x x greater than 0 0 elsewhere find the expected life of this electronic equipments அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா தி டைம் டு ஃபெயிலியர்ஸ் இன் thousands ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது டைம் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 1000 ஆஃப் ஹவர்ஸ், 1000 ஆஃப் ஹவர்ஸுக்கு எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வருது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. செம்ம நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஒரு எலக்ட்ரிக்கல் பல்பு வந்து 1000 ஓகேவா ஹவர்ஸில் வந்து இவ்வளோ ஹவர்ஸ் தான் எரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து ஃபைண்ட் தி எக்ஸ்பெக்டட் லைஃப் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, அதோடைய லைஃப் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடி. இ ஆஃப் எக்ஸ்னா என்ன, அந்த ஃபெயிலியர்ஸுக்கு உண்டான டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ இங்கே லிமிட்டை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தன் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், இன்ட்டு 3 இ பவர் மைனஸ் 3x இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இந்த 3யை வெளியில் கொண்டு வந்துரு. இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸு பவர் 1ன்னு இருக்குது, இ பவர் மைனஸ் 3x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ அந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலா, இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் n இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா வரும், இது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஏ பவர் n ப்ளஸ் 1ங்கிறது தான் அந்த ஃபார்முலா. ஸோ அப்போ இதை எழுதுனா 3 இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் அதை எழுதிக்காங்க. ஹியர் என்னங்கிறது என்ன, எக்ஸ் பவரில் இருக்கிறது, என்னங்கிறது 1, ஏங்கிறது என்ன இ பவரில் இருக்கிறது 3. அப்போது 3 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 பவர் 1 ப்ளஸ் 1. 3 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல்னால் 1, 3 ஸ்கொயர். அப்போ என்ன வருது பாருங்கள், 3 இன்ட்டு 1/9 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம். அப்போ இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3. அதாவது தி டைம் டு ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு எவ்வளோ 1000. அதாவது 1000 ஹவருக்கு வந்து இவ்வளோ ஃபெயிலியர் ஆகிடுதுங்கிறது தான் இது டைம் டு ஃபெயிலியர் தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் லைஃப் டைம் கேட்குறாங்க. எக்ஸ்பெக்டட் லைஃப்னா அது எக்யூப்மெண்ட்ஸோட லைஃப் என்னங்கிறாங்க. அப்போ அதாவது 3ல் 1 மடங்கு வந்து ஃபெயிலியர் அப்படின்னா அப்போ எத்தனை மடங்கு சக்ஸஸாக இருக்கும், அப்போ 2 மடங்கு. அப்போ 2/3 இன்ட்டு 1000. ஓகேவா, ஸோ இப்போ இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 3 டைம் ரிமைனிங் 1 3, ரிமைனிங் 1 3 0, ரிமைனிங் 1 இருக்கும் 3 தான் இருக்கும், திரும்ப ரிமைனிங் 1 3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 666.66. அப்போது என்ன வருது, அப்ராக்சிமேட்லி 666.67 ஹவர்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோடைய லைஃப். ஓகேவா, எவ்வளோ ஹவர்ஸ் தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 666 அதாவது 667 ஹவர்ஸ் தான் அது ஒர்க் ஆகும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 200 டைம் வந்து அது வந்து எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிடும். ஓகேவா, ஒரு லைஃப் வந்து அதோடைய லைஃப் வந்து 1000 ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து பாதி வந்து அது என்ன ஆயிடுது, ஃபெயிலியர் ஆயிடுது. 1/3 வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. ஓகேவா, மீதி 2/3 தான் என்ன இருக்குது நமக்கு வந்து அந்த லைஃப் வருது. ஸோ அந்த லைஃப் 2/3 லைஃப்னா எவ்வளோன்னா 1000 ஹவருக்கு எவ்வளோ 666.67 ஹவர்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா.